Hello viewers, biryani. Biryani is an emotion, biryani is a celebration. பயங்கர பில்டப் அண்ட் ஹைப்புள்ள ரெசிபி தாங்க இந்த பிரியாணி. நம்மளோட குக்கிங் ஜேர்னியில் ஒரு பர்ஃபெக்ட் பிரியாணி செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம குக்கிங் ஜேர்னியில் மாஸ்டர்ஸ் பண்ண மாதிரி ஒரு பெரிய ஹாப்பினஸ் நமக்கு கிடைச்சிடுது. பிரியாணி ரெசிபீஸ்னு சர்ச் பண்ணால் லட்சம் ரெசிபிஸ் வருங்க யூடியூப்ல. லட்சத்தி ஓராவது ரெசிபியா என் ரெசிபியும் இருந்துட்டு போகட்டும். இன்னைக்கு என்னோட வே ஆஃப் மேக்கிங் பிரியாணி எப்படின்னு பார்க்கலாம். ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் நன்மை கடைப்பிடி. பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துடலாமா? கேஷ்யூஸ் அண்ட் ஹோல் கரம் மசாலா, சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், மிளகாய் தூள், கூடவே புதினா, கொத்தமல்லி. 1 kg மீட் அண்ட் 1 kg ரைஸ் வச்சு செய்கிற பிரியாணிக்கு இந்த பொருட்கள்லாம் எந்த அளவில் யூஸ் பண்ணணும் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி அதை கூடவோ குறைக்கவோ நீங்கள் செஞ்சுக்கலாம். மட்டன், தயிர், எலுமிச்சைப்பழம், நெய், எண்ணெய். ஃபர்ஸ்ட் மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். பிரியாணிக்கு மட்டன் வாங்கும்போது போன் இருக்க மாதிரியே பார்த்து வாங்கிக்கோங்க. போன்லெஸ்ஸை விட போன் இருக்கும்போது தான் ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருக்கும். குக்கரில் மட்டன் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்திருந்த முந்திரி பருப்பையும் ஹோல் கரம் மசாலாவையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வறுத்துட்டு அரைக்கும் போது மசாலாவும் நல்ல வாசமாக இருக்கும். முறுமுறுன்னு ஈஸியாக அரைக்கவும் வரும். அடுத்து அடுப்பில் நம்ம பிரியாணி பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதும் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எனக்கு சிங்கப்பூரில் கிடைக்கிற மட்டனில் ஃபேட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால நான் எண்ணெய் அளவாக சேர்த்துருக்கேன். நம்ம எடுத்திருந்த நெய்யில் பாதியை இப்போ சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் நம்ம எடுத்திருந்த பச்சை மிளகாவையும் சின்ன வெங்காயங்களையும் சேர்த்து அரைச்சு இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்திருந்த எல்லா பொருட்களையுமே அரைச்சு தான் சேர்க்க போகிறோம். சேர்த்ததும் அடியில் ஒட்டிக்காம நல்லா கிளறி விடுங்க. இந்த பாயிண்ட்லேருந்து உங்கள் அடுப்போட ஃப்ளேமை லோலே வச்சுக்கோங்க. எல்லாமே அரைச்சி சேர்க்கறனால சீக்கிரம் வெந்துடும். அடுத்தது இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்க பிரியாணி மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுமே இதை சேர்க்காதீங்க. இந்த பாயிண்ட்ல சேருங்க. ஏன்னா பவுடரா பண்ணி வச்சிருக்கனால நீங்க எடுத்ததுமே எண்ணெயிலையோ நெய்லையோ இதை போட்டீங்க அப்படின்னா கரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரியாணி மசாலாவை கலந்து விட்ட பிறகு நம்ம எடுத்திருந்த தக்காளியை அரைச்சு இதுல சேர்த்துக்கலாம். நம்ம முழுசா போட்டு வதக்கிறத விட இந்த மாதிரி அரைச்சு சேர்க்கும் போது கிளறதுக்கும் நமக்கு ஈஸியா இருக்கும். அடியும் ரொம்ப கம்மியா பிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டனால பிரியாணி சாப்பிடும்போது கிராம்பு, ஏலக்காய், தக்காளி தோலுன்னு எதையும் பிரிச்சு வைக்க அவசியம் இருக்காது. தக்காளியும் நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போனதும் மஞ்சத்தூள், மிளகாய் தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுடுங்க. சீரக சம்பா பிரியாணியில் மசாலா, தக்காளி, வெங்காயம் எல்லாமே சட்டிலாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஓவர் பவரிங்காக எதுவுமே சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு இன்கேஸ் காரம் தேவைப்படும் அப்படின்னா மிளகாய் தூளோட அளவை சேர்த்துக்கோங்க. நான் மிளகு, பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்துருக்கனால மிளகாய் தூள் அளவாக தான் சேர்த்துருக்கேன். இதுவே காரம் போதுமானதாக இருக்கும். மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மல்லி புதினாவை இதில் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம அரைக்காம சேர்க்குற ஒரு பொருள் இதுதான்.
புதினாவை அரைச்சு சேர்க்கும் போது அது ஆக்சிடைஸ் ஆகும். அப்போ ஒரு மாதிரி டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறுபடும். அதனால புதினா மல்லியை அரைக்காம சேர்த்துக்கோங்க. எப்பவுமே பிரியாணியில புதினாவோட அளவு அதிகமா இருக்கட்டும், அது நல்ல ஃப்ளேவர் தரும். மல்லி இல்லாம இருந்தா கூட பிரச்சனை இல்லை சொல்ல போனா. மல்லி புதினா சேர்த்ததுக்கு அப்புறம் தயிர் இதில் சேர்த்துக்கோங்க. தயிரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. சீரக சம்பா பிரியாணியில் தக்காளியோட அளவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பாஸ்மதி ரைஸில் சேர்க்கறத விட. அதனால தயிர் கொஞ்சம் கூடுதலாக இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாம் வதங்கி எண்ணெய் பிரிய ஸ்டார்ட் ஆனதும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க மட்டனை இதில் சேர்த்துக்கோங்க. மட்டன் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல இந்த மசாலாவோட சேர்ந்து வேகட்டும். நான் இந்த கப்பால 1 கப் சீரக சம்பா அரிசி எடுத்திருந்தேன். 1 கப்புக்கு 1.25 கப் தண்ணி சேர்க்கணும். நான் வேக வச்ச மட்டன் ஸ்டாக் 1 கப்பும் 3/4 கப் வந்து தண்ணியும் சேர்த்துக்கிறேன். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் 20 நிமிஷம் கழுவி ஊற வச்சிருந்த சீரக சம்பா அரிசியை இதுல சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த அரிசியை நெய்ல வறுத்தும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கூடுதலான அளவில் இன்னைக்கு செய்யறனால எனக்கு நேரம் இல்லை, அதனால நான் வறுத்து சேர்க்கல. லைட்டா நெய்ல வதக்கிட்டு சேர்க்கும் போது நல்ல வாசமாகவும் இருக்கும். பிரியாணி நல்லா சாஃப்டா இருக்க மாதிரி இருக்கும். நீங்க அடுத்த நாள் சாப்பிடும்போது கூட அந்த சாஃப்ட்னஸ் அதுல ரீட்டைன் ஆகும். எனக்கு பிரியாணினா மட்டன் பிரியாணி தான். மற்ற பிரியாணியெல்லாம் நான் பிரியாணி லிஸ்ட்லேயே சேர்க்க மாட்டேன். அதுவும் 24 கேரட் கோல்ட் அந்த அரிசியில் செய்கிறதும் சீரக சம்பா அரிசியில் செய்கிறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிரியாணி பிடிக்கும், எந்த அரிசி பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சீரக சம்பா அரிசி பாஸ்மதி ரைஸ் மாதிரி அவ்வளோ சீக்கிரம் உடையாது. அதனால நீங்கள் கொஞ்சம் பயப்படாமையே இதை கலந்து விடலாம். ரொம்பவும் போட்டு குத்தி எடுக்க தேவையில்லை. ஒரு மூடி போட்டு 10லேருந்து 12 நிமிஷம் வரை மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. இப்போ பாருங்க, 12 நிமிஷத்துக்கு அப்புறம் மேலே இப்படி லைட்டாக வந்து தண்ணி இருக்கும். இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த அரிசி 3/4 திட்டம் வரை வெந்திருக்கும். இதில் நம்ம தம் வச்சா கரெக்டாக இருக்கும். தம்ல வைக்கிறதுக்கு முன்னாடி உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு புளிப்பெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. நான் ஒரு பாதி லெமனோட ஜூஸ் மட்டும் இதில் சேர்த்துருக்கேன். எப்பயுமே லெமன் ஜூஸ் வந்து கடைசியாக தான் சேர்க்கணும், இல்லைனா லைட்டாக ஒரு கசப்பு தன்மை வந்துடும். லெமன் ஜூஸ் சேர்த்து லைட்டாக கலந்துட்டு உங்களுக்கு வேணும்னா மல்லித்தலையெல்லாம் தூவி மேலே மிச்சம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா நெய், அதை இதில் சேர்த்து மூடி வச்சு தம் வச்சிடலாம். நெய் சேர்த்த பிறகு ஒரு மூடி வச்சு அது மேலே வெயிட் வச்சுட்டு ஃபுல்லஸ்ட் லோ என்னவோ அதில் வச்சு 15 மினிட்ஸ் இதை குக் பண்ண போகிறேன். நான் இன்னைக்கு தோசைக்கல் வைக்கல. என்னோட லோவஸ்ட் ஃப்ளேம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால தோசைக்கல் எதுவும் நான் யூஸ் பண்ணலை. 15 மினிட்ஸ் ஆனதும் நீங்கள் ஓப்பன்லாம் பண்ண வேணாம், அப்படியே ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அதிலிருந்து 10 நிமிஷம் தம்மை ரிலீஸ் பண்ணாமல் பிரியாணி இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடும். பிரியாணியை ஓப்பன் பண்ணதுமே நீங்கள் கிளற ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது குழஞ்சிருக்க மாதிரி தான் இருக்கும். ஆற ஆற தான் பிரியாணிக்கு பொலப்பொலப்பு தன்மை வரும். எஸ், நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதுதான் என்னோட வே ஆஃப் மேக்கிங் பிரியாணி.
இன்னும் நிறைய வெர்ஷன் ஆஃப் பிரியாணிஸ்லாம் கூட நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் தென் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபார்ம் ஆஃப் பிரியாணி வந்து இதுதான். ரொம்ப சாப்பிங்கு வதக்குறது அது இதுன்னு பிரச்சனைலாம் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக ஈஸியான மெத்தடில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ஆத்தென்டிக் இந்த சீரக சம்பா டேஸ்ட் வரும். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த மெத்தடில் கண்டிப்பாக நீங்களும் பிரியாணி செய்ய ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ரிக்ரெட் பண்ணவே மாட்டீங்க. அவ்வளோ ஈஸியான மெத்தட் இது. எஸ்பெஷலி கொஞ்சம் கூடுதலான அளவில் செய்யும்போது இந்த மெத்தட் ஆஃப் மேக்கிங் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எனக்கு பிரியாணிக்கு சைட் டிஷ் பிரியாணியே தான். மற்றது எதுவும் வச்சு சாப்பிட எனக்கு அவ்வளோ பிடிக்காது. உங்களுக்கு பிரியாணி கூட சாப்பிட்றதுக்கு தால்ச்சா கிரேவி என்ன பிடிக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நன்மை கடைப்பிடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you all in next video. Bye.